அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விதியை நம்புதல். விதியை நம்புவது இஸ்லாமிய நம்பிக்கையில் முக்கியமான ஒரு அம்சம். இஸ்லாம் மார்க்கத்தில் எல்லா நம்பிக்கைகளுக்கும் அறிவுபூர்வமாக விளக்கமளிக்க முடியும் என்றாலும், விதியைப் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்ச்சை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால், ஒரு கோணத்தில் பார்க்கும்போது விதி இருப்பது போலவும், இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது விதி இல்லாதது போலவும் ஒரு மயக்கம் மனிதனுக்கு ஏற்படும். விதி என்ற ஒன்று இருந்தால், நான் நல்லவனாக கெட்டவனாக நடப்பதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்ற கேள்வி அதில் எழும். விதி என்று ஒன்று இல்லாவிட்டால், நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது இறைவனுக்கு தெரியாது என்று ஆகிவிடும். நாளை நான் என்ன செய்யப் போகிறேன் என்பது தெரியாத ஒருவன் எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்ற கேள்வியும் வரும். விதி இல்லை என்று சொன்னாலும் விபரீதம், விதி இருக்கிறது என்று சொன்னாலும் விபரீதம். எனவேதான் விதியை நம்ப வேண்டும். அதே நேரத்தில் நாம் செயல்பாட்டை விதியின் மீது பழி போட்டு விடாமல் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை விளங்கிக் கொள்ளும் அறிவை அல்லாஹ் நமக்கு தரவில்லை என்ற தோல்வியையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. அறிவுபூர்வமான பல்லாயிரக்கணக்கான கொள்கை கோட்பாடுகளை தந்த இறைவன் நம்மை சோதிப்பதற்காக கூட இந்த நிலையை ஏற்படுத்தி இருக்கலாம். அதே நேரத்தில் விதியை பற்றி மற்ற மதங்களின் நம்பிக்கை போல் இஸ்லாத்தில் விதியை பற்றிய நம்பிக்கை அமையவில்லை. எல்லாமே விதிப்படி நடக்கும், எனவே உழைக்காதே, நோய் வந்தால் மருத்துவம் செய்யாதே என்று இஸ்லாம் கூறவில்லை. மாறாக, எது நடந்து முடிந்து விட்டதோ அந்த விஷயங்களில் மட்டுமே விதியின் மேல் பாரத்தை போடுமாறு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. எது நடக்கவில்லையோ அந்த விஷயங்களில் விதி என்ற ஒன்று இல்லாவிட்டால் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்குமாறு வழிகாட்டுகிறது. உழைக்க சொல்கிறது, பாடுபட சொல்கிறது இஸ்லாம். எனவே இஸ்லாம் கூறுவது போல் விதியை நம்புவதால் மனிதனின் முன்னேற்றத்துக்கு கடுகளவும் அது தடையாக இருக்காது. அதே நேரத்தில் விதியை நம்புவதால் மனித குலத்துக்கு கிடைக்கும் நன்மைகளை நினைத்து பார்த்தால் அதற்காவது விதியை நம்புவதுதான் மனித குலத்துக்கு உகந்ததாகும். ஒரு மனிதன் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறான். அந்த காரியம் கைகூடவில்லை என்று வைத்துக் கொள்வோம். விதியை நம்புகின்றவன் நாம் என்னதான் முயன்றாலும் இறைவனின் நாட்டமும் இருக்க வேண்டும் அல்லவா என கூறி மறுநாளே சகஜ நிலைக்கு வந்து விடுவான். அவன் விதியை நம்பாதவன் என்று வைத்துக் கொள்வோம். இவ்வளவு பாடுபட்டும் கைகூடவில்லையே என்று புலம்பியே மன நோயாளியாவான். அந்த அளவுக்கு போகாவிட்டாலும் அவன் சகஜ நிலைக்கு வருவது மிகவும் தாமதமாகும். கேரளாவில் தற்கொலை செய்பவர்கள் பற்றிய ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஆண் பெண் என்ற பாலின அடிப்படையிலும், மதங்களின் அடிப்படையிலும், ஜாதி அடிப்படையிலும் தற்கொலை செய்வோரின் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. இந்த பட்டியலில் முஸ்லிம்கள் மட்டுமே மிக குறைந்த விகிதத்தில் இருந்தனர். இதற்கான காரணத்தை அந்த ஆய்வு குழுவினர் ஆய்வு செய்த போது, எந்த துன்பம் ஏற்பட்டாலும் இறைவனின் நாட்டம் என்று கூறி சகஜமாக எடுத்துக்கொள்வதால் முஸ்லிம்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுவதில்லை என்றும் கண்டறிந்தனர். விதியை நம்புவதால் 2 நன்மைகள் ஏற்படும் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் கூறுகிறான். இதோ அந்த வசனம். அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கு தவறி விட்டதற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், அவன் உங்களுக்கு வழங்கியதில் நீங்கள் பூரித்து போகாமல் இருப்பதற்காகவும் விதியை ஏற்படுத்தியுள்ளான். கர்வமும் பெருமையும் கொண்ட ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று இந்த வசனத்தில் கூறுகிறான். நமக்கு செல்வங்களையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் தாராளமாக வழங்கினால் நம்மிடம் ஆணவமும் கர்வமும் குடியேறும். விதியை நம்புவதன் மூலம் இந்த மனநோயிலிருந்து விடுபடலாம். இந்த செல்வங்கள் அல்லாஹ்வின் விதிப்படிதான் நமக்கு கிடைத்துள்ளனவே தவிர நம்மால் அல்ல என்று நினைத்தால் ஆணவம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். அதுபோல் தாங்க முடியாத துன்பம் நமக்கு ஏற்பட்டால் நாம் இடிந்து போய்விடுவோம். பல நாட்கள், பல மாதங்கள் எதிலும் ஈடுபாடு காட்டாமல் விரக்தியடைந்து விடுவோம். இந்த மனநோயையும் விதியின் மீதுள்ள நம்பிக்கையையும் நீக்கும். நம்மால் என்ன செய்ய முடியும், அல்லாஹ்வின் நாட்டம் அவ்வளவுதான் என்று நினைத்தால் மிக விரைவாக ஒருவன் சகஜ நிலையை அடைவான். இவ்விரு நன்மைகளும் விதியை நம்புவதால் மனித குலத்துக்கு ஏற்படுவதாக இவ்வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். நடந்துவிட்ட விஷயத்திற்கு தான் விதியை நினைக்க வேண்டும். நடக்காத விஷயங்களில் எது விதி என்று நமக்கு தெரியாத காரணத்தால் விதி இல்லாதது போல் நமது நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றைய நவீன கண்டுபிடிப்புகள் கூட விதியை பற்றி பேசும்போது முரண்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கும் வகையில்தான் அமைந்துள்ளன. மனிதனின் பெரும்பாலான செயல்களுக்கு அவனிடம் உள்ள செயல்களும் மரபணுக்களும் தான் காரணம் என்று இப்போது ஆய்வு செய்து சொல்கிறார்கள். அந்த அணுக்கள் காரணமாகவே மனிதர்களின் நடத்தைகளும்
குணநலன்களும் மாறுபட்டதாக உள்ளன என்றும் கூறுகின்றனர். அதாவது ஒருவனிடம் திருட்டு புத்தி உள்ளது என்றால் அதற்கு ஏற்ற வகையில் அவனது செல்கள் அமைந்துள்ளன என்கிறார்கள். அவனிடம் உள்ள செல்கள் தான் காரணம் என்றால் அவனது குற்றங்களுக்கு தண்டிப்பது நியாயமில்லை என்று கூற வேண்டும் அல்லவா? ஆனால் அவ்வாறு கூறாமல் திருடனை தண்டிக்க வேண்டும் என்பதையும் நியாயப்படுத்துகிறார்கள். அதாவது இவர்கள் கேட்ட கேள்விக்கு இவர்களை இலக்காகி விடுகிறார்கள். இதிலிருந்து விதி என்பது மனித அறிவின் மூலம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று என்பதும் விதி என ஒன்று உள்ளது என்பதும் உறுதியாகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.